மணிகண்ட பிரபு, இன்னும் சற்று நேரத்துல பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்க இருக்கு. இப்போ இறுதிக்கட்ட ஏற்பாடுகள்லாம் எப்படி போயிட்டு இருக்காங்க? ஆனந்தி, உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வாடிவாசலின் உட்புற பகுதி, இந்த பகுதியில் இருந்துதான் காளைகள் சீறி பாய இருக்கின்றன. கிட்டத்தட்ட இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டில் 1100 காளைகளும் 900 மாடுபிடி வீரர்களும் களமிறங்க இருக்கிறார்கள். போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம், மடத்து கமிட்டி, விழாக்குழு சிறப்பாக செய்திருக்கிறது. சிறந்த மாடுபிடி வீரருக்கு தமிழ்நாடு துணை முதலமைச்சரின் சார்பில் கார் பரிசும், சிறந்த காளைக்கு முதலமைச்சர் சார்பில் டிராக்டர் பரிசும் கொடுக்கப்பட இருக்கிறது. மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு மதுரை மாவட்டம் பாலமேட்டில் இன்றைக்கு இந்த சிறப்பு மிகுந்த ஜல்லிக்கட்டு நடைபெற இருக்கிறது. சரியாக 7:30 மணிக்கு போட்டி தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி, மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உள்ளிட்ட அதிகாரிகள் முன்னிலையில் வீரர்கள், அதாவது மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி எடுக்க உள்ளனர். அதனை அடுத்துதான் போட்டி முறைப்படி தொடங்க இருக்கிறது. இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தமட்டில் அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து நடத்தக்கூடிய சிறப்புமிக்க போட்டியாகும். அதே போல மஞ்சமலை ஆறு மைதானம், இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு என்பது மஞ்சமலை ஆறு மைதானத்தில் திடல் என்பது மிகப்பெரிய திடல். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு காளைகள் ஓடக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியில் ஜல்லிக்கட்டை பார்ப்பது என்பது அந்த ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த ரசனை கொண்ட ஒரு நிகழ்வாகவே இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு. குறிப்பாக பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் 2500 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்பாக பாலமேடு ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடத்தில் வெடிகுண்டு தடுப்பு காவல்துறையினர் மோப்பனாய் உதவியுடன் சோதனைகளை நடத்தினார்கள். அதே போல காளைகளை வெளியேற்றுவதற்கு பாதுகாப்பு கவசங்களோடு காவல்துறையினரும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது நடைபெற இருக்கிறது. அதே போல வெற்றி பெறக்கூடிய வீரர்களுக்கு அண்டா, தங்கம், வெள்ளி நாணயங்கள், பீரோ, ஃப்ரிட்ஜ், டிவி, கட்டில், விவசாய உபகரணங்கள், விதைப்பைகள், உபகரணங்கள், பசுமாடுகள் என பல்வேறு பரிசுகளும் கொடுக்கப்பட இருக்கிறது. முதல் முறையாக ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியவுடன் மரியாதைக்காரர்கள், ஊர் மரியாதைக்காரர்கள் என 7 காளைகள் என்பது அவிழ்த்து விடப்படும். அந்த காளைகள் அவிழ்த்து விடப்பட்ட பின்புதான் மற்ற வழக்கமான அந்த காளைகள் என்பது அவிழ்த்து விடப்பட இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் போட்டி என்பது இங்கு விறுவிறுப்பாக நடைபெற இருக்கிறது. குறிப்பாக காளைகளுக்கான பரிசோதனை என்பதும் ஒருபுறம் நடைபெற்று வருகிறது. மாடுபிடி வீரர்களுக்கான பரிசோதனை என்பதும் ஒருபுறம் நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த டோக்கன்கள் சரிபார்க்கப்பட்டு காளைகளும் வீரர்களும் உள்ளே அனுப்பப்பட்டு வருகின்றனர். போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் இங்கே தயார் நிலையில் இருக்கிறது. ஆனந்தி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்ட பிரபு.